இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால சாம்பார் தான். சாம்பார் வந்து மொத்தமாக கூட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு பருப்பு வந்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு முருங்கைக்காய் மட்டும் இல்லை, முருங்கைக்காய் தான் வந்து சாம்பாருக்கே வாசனை. முருங்கைக்காய் இல்லை, இந்த பனி சீசனில் வந்து முருங்கைக்காய் கிடைக்க மாட்டேங்குது. கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறேன். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி எறும்பு மாதிரி இருக்கும் இல்லையா பூச்சி, அது எப்படி தான் இந்த சுகர் டப்பாக்குள்ளே போயிடுதுன்னு தெரியல. அது போகிறதுக்காக ஸ்டவ் பக்கத்தில் ஹீட்டாக இருந்துச்சுன்னா போயிடுன்னு எடுத்து வச்சேன். அது போகிற மாதிரியே இல்லை. சரி நீ எப்போ போறியோ போன்னு நானும் எடுத்தே வைக்கல. பருப்பு 2 விசில் வெந்தோடனே இந்த காய்கறி எல்லாமே போட்டுக்கிட்டேன். இந்த காய்கறிலாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் விடக்கூடாது, காய்கறி வந்து குழஞ்சிரும். இதிலே வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ப்ரெஷர் வந்து அந்த சத்தம் கேட்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதிலே வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, புளி தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தேவையான அளவு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டு தாளித்து எடுத்துட்டா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குங்க, வாசனையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து வாழைக்காய் பொரியல், சாதம் வந்து பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எங்களுக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன்.